வணக்கம் அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா i10. இந்த i10 வந்து யாருதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரபல யூடியூபர் சன் சிட்டி பாரதியோட வண்டி. இந்த பாரதியோட வண்டி வந்து ஃபுல் வந்து நம்ம இப்போ ஃபெராரி ரெட்டு பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு வண்டி பாருங்கள். ஃபோக்லாம்ஸ் மாட்டணும், ஹெட்லைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும், சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம். ஏகப்பட்ட இடத்துல டிங்கரிங் ஒர்க் இருக்குதுங்க. வண்டி பாடி சுற்றியுமே டிங்கரிங் ஒர்க் இருக்குது. சைடு மிரரு, ஆமாம் இது வேறு ஆடுது, இது வேறு மாற்றிடலாம். சைடு மிரரு, அதுக்கப்புறம் இங்கே வேறு பேட்ச் ஒர்க்கு, எங்கெல்லாம் பேட்ச் ஒர்க். ஆமாம், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, சீட் கவரு எல்லாமே பண்ணிடலாம். மெயினாக வந்து ஸ்ட்ரெட்டு சேக்கப்ஸெல்லாம் மாற்றணும். i10 எரா மாடல். ஆனால் வண்டி இன்டீரியர் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. 45,000 தான் ஓடி இருக்குது. இன்டீரியர் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இப்போ டிங்கர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போதுங்க. இங்கே வேறு பேட்ச் ஒர்க் இங்கெல்லாம் வந்துருக்குது. ரன்னிங் போர்டில் பேட்ச் ஒர்க் இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடமா பேட்ச் ஒர்க் பார்த்து நம்ம செக்கப் பண்ணணும். சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணட்டும். நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று நான் உங்களுக்கு பார்த்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ நம்ம i10 பாரதியோட i10 பாருங்கள். என்ன பேட்ச் ஒர்க்கு, என்ன வேலை. வண்டி சுற்றி டென்ட்டு ஸ்க்ராட்சுங்க. ஆனால் அந்த பேட்ச் ஒர்க் இருக்குது பாருங்க. கட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு இடத்த காமிக்கிறேன், எனக்கே தலை கிருகிருன்னு சுற்றிருச்சு. இங்கே பாருங்க, என்னன்னே தெரியல. சும்மா பேருக்கு நிற்கிதா தகரம் பாருங்க. இந்த இடமே இல்லைங்க. பானட்டை தூக்கணும், பானட்டே ஆடுது. இந்த ஃபெண்டர் கழட்ட சொல்லிடுங்க. இதுலேயும் செக் பண்ணி பார்த்தல உள்ள எப்படி இருக்குது. எல்லாம் தட்டி ராவியாச்சு. அடிக்கட்டுங்க. பெயிண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணுவோம். எப்படி இருக்குதுன்னு லுக்கை பார்ப்போம். எப்படி இருக்குதுன்னு ஜம்முன்னு வேலை செய்யணும். தம்பி வேறு நல்லா கேட்டிருக்காப்புல. ஏன்னா அவர் யூடியூபராக போய் சொல்லுங்க. அதனால் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி இருந்தாலும் இன்னொரு 1 வாரம் 10 நாளைக்கு மேலே ஆயிரமாட்டு இருக்குதுங்க. சரிங்க, அடுத்து என்ன ப்ராசஸ் என்னென்ன பண்ணாங்கன்னு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேங்க. i10 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட்டு பூராவே பிரித்தாச்சு. ரைட்டு பிரித்தோம் முதல்ல. இந்த பக்கம் பூரா இருந்தது. இப்போ தான் எல்லாம் பீஸ் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க, வேலை செஞ்சிட்டு இருக்குது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். ரைட்டு பிடிக்கிற லெஃப்ட்டு பிரித்து பார்த்துடலாம் அப்படின்னு. லெஃப்ட்டு பிரித்தோம்னா லெஃப்ட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? லெஃப்ட் இதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, பூரா ஓட்டையே இருக்குது. சரி, எல்லாம் வேலை செய்கிறோம்னா சஸ்பென்ஸ் எல்லாம் பாருங்க. இங்கெல்லாம் பாருங்க ஹோல்ஸ். சஸ்பென்சர் நிற்கிற இடமே வந்து அவ்வளோ ஹோல்ஸாக இருக்குது. பூரெல்லாம் தின்னு கிடக்குது. இந்த சஸ்பென்சர் எப்படி நிற்கும்? எப்படி இருந்தாலும் பாரதி இந்த வீடியோ பார்ப்பாப்புல. எப்படி வேலை செய்கிறேன்னு பாரதிக்கு தெரியும். மிஸ்டர் சன் சிட்டி பாரதி பாருங்கள் எப்படி வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு வேலையுமே பூராமே தின்றுக்குதுங்க. பானட்டு நிற்காது. இதை பானட்டுங்க பார்த்துங்க. இதை பானட்டு இப்போ கையில் ஆட்டுற பாருங்க. இந்த உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அசம்பிளே ஆடுது. வேறு எப்படி பானட் நிற்கன்னு பாருங்க. இவ்வளோ ஓட்டை. சரி, வேலை செய்யிட்டு நான் உங்களுக்கு ஒன்று கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ இந்த i10 ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டு எல்லாம் கழட்டியாச்சு. ஓகேங்களா? எதுக்காக கழட்டணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் தெரியுங்களா பேட்ச் ஒர்க் வந்துருக்குது. இங்கே வருது. இந்த இடம் பூரா தின்னு போடுச்சு அப்படியே.
ஓட்டை வரும், அங்கே ஒரு ஓட்டை, இங்கே வரும், இங்கே ஒரு ஓட்டை, எல்லாம் நீ வேலை செய்யணும். அப்படி தின்னு ஓடிச்சுங்க. நீ கழட்டு தான் ஒன்று ஒன்றா தெரிஞ்சிட்ருக்குது. அதனால தான் டேஷ்போர்டு கழட்டி இருக்குது. சரி, அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு பார்க்கலாங்க. டிஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் அடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐட்டன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஃபுல்லாக பேஸ் கோட் அடிக்குதுங்க. ஃபுல் கோட் பேஸ் கோட். ஏன்னா டிங்கரிங் எல்லாம் முடிஞ்சிருக்குது இல்லைங்க, அதனால் ஃபுல்லாக பெயிண்டிங் பட்டியெல்லாம் முடிஞ்சுது, ப்ரைமர் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் ஸ்பாட் பட்டி முடிஞ்சுது, அதுக்கப்புறம் பேஸ் கோட் வந்து அடிச்சிட்டு இருக்குது. ரைட்டு, மறுபடியும் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. டிஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வந்து பெயிண்ட் அடித்து வந்துருச்சு. டாட்டா என்ன கலருங்க, ஃபெராரி ரெட்டு. அடுத்து இன்டீரியர் க்ளீனிங் பண்ணணும். அப்போல் சரி எல்லாம் அழுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணணும். சீட்ஸ் எல்லாம் பூஸ் போட்டாச்சு, மேட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. சரி, உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சோன்னா காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் லைட்டாக காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சோன்னா உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம சூப்பர் கார் கேரில் இந்த வாரம் ரெட்டு வாரம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரெட்டு எல்லாம். ஐட்டன் ரெட்டு, ஃபுல் பெயிண்ட்டு. ஸ்விஃப்ட் ரெட்டு, ஃபுல் பெயிண்ட் ஒரிஜினல், அது ரெட்டு. அடுத்தது ஆல்டோ 800 ஃபெராரி ரெட்டு, ஃபுல் பெயிண்ட்டு. அடுத்தது ஜைலோ கிரே கலரு, ரீபெயிண்ட் டு ரெட்டு, மெரூன், ஃபுல்லாக சிகப்பு வாரம் இந்த வாரம். சரிங்க, நான் அந்த வண்டி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இனி வண்டி நாளைக்கு டெலிவரி, அதனால் வண்டி ஆரம்பிக்கட்டுங்க வேலைகள். நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க ஒன்றுன்னா. ஓகேங்க. டிஎம்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியோட வண்டி, நம்ம சன்சிட்டி பாரதியோட வண்டி வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஐ10 ரெட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் வண்டி பார்த்த உடனே ஒரு கமெண்ட். சரி, வண்டி காமிக்கிட்டுங்களா? ஆஹா, இது என்னது, வண்டி மூடி வச்சுருக்குதா? இருங்க, இப்போ தான் பாரதி அன்பாக்ஸ் பண்ணணுமா? இதையே அன்பாக்ஸ் பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் வண்டி நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேங்க. ஓகே, சாரி டிஎம்எஃப், இன்ன வரைக்கும் பாரதி வந்து இப்போ தான் வீடியோ எடுத்து முடிச்சாப்புல. இதனுடைய இந்த அன்பாக்சிங் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதியோட சேனல் இருக்கும், மிஸ்டர் சன் சிட்டி. மறக்காமல் போய் பாருங்கள் பாரதி எப்படி அன்பாக்ஸ் பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லி. இப்போ அடுத்தது வந்து இப்போ நான் உங்களுக்கு வண்டியை நான் உங்களுக்கு சுற்றி நம்ம எல்லாம் பண்ணோம். மினிமம் பாரதி கொடுத்ததே வந்து ஒரு பட்ஜெட்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அந்த பட்ஜெட்டில் வந்து இப்போ வேணாம், அந்த வீடியோ முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம். ஐ மீன் அந்த பாரதி கொடுத்ததே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் நான் பண்ணி கொடுங்கண்ணான்னு சொல்லி சொன்னாப்புல. அதனால் மினிமம் பட்ஜெட்டில் நான் இந்த வண்டி நான் வந்து பண்ணியிருக்கிறேன். நிறைய வீடியோ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு. இருங்க, நான் அந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நான் இந்த பட்ஜெட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னு ஒரு பட்ஜெட் மனசில் நீங்கள் வச்சுக்கங்க. வச்சுட்டு அந்த பட்ஜெட் என்ன பட்ஜெட் நினச்சிங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க. எடுத்த உடனே இப்போவே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வண்டி காமிச்ச உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ரைட்டு, இந்த வண்டிக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆயிருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து கரெக்டான பட்ஜெட் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன பட்ஜெட்டும் இதுவும் கரெக்டாக நீங்கள் டேலி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வண்டி இப்போ நான் காமிக்கிறேன். டிஎம்எஃப் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நான் சொல்கிற வார்த்தைகள் தான். காமிச்ச உடனே மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருங்க. நிறைய வீடியோ நீங்கள் கேட்டிருக்கீங்க ஏன் நைட் ஆகுதுன்னு. உண்மையாலுமே இவங்க மத்தியானம் வந்தாங்க, நைட்டு சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்கலான்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணணும். வண்டியில் அது போக வந்து 2-3 பிரேக் லைட்ஸு, அப்புறம் சில வேலைகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்ததுக்கப்புறம் ஸ்பீக்கர்லாம் மாற்றணும்னு சொல்லி நம்ம பாரதி சொல்லிட்டாப்புல. அதனால் மறுபடியும் 2-3 மணி நேரம் வேலை இழுத்துருச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, இருங்க, நானே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். இருங்க, வண்டியை காமிச்சிட்றேன். காமிச்சேன்னு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் காமிக்கிறேனுங்க. இதோ எப்படி இருக்குதுங்க டிஎம்எஃப்?
ஒன்லி பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன். வண்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்றேன். எப்படி இருக்குதுங்க? ஒன்லி பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறேன். பாரதி வந்து பெருசாக என்கிட்ட எதுவுமே கேட்கலிங்க, பட்ஜெட் மட்டும்தான் சொன்னாப்புல. இவ்வளோக்குள்ளே பண்ணி கொடுங்கண்ணா, முடிச்சு கொடுங்கண்ணான்னு சொல்லி. அந்த பட்ஜெட் என்னென்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், கீழே பார்க்கலாம். சரி, இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக என்னென்ன பண்ணேன்னு நான் வந்து சொல்கிறேனுங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் முதல் ஷார்ட்ஸே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். டிங்கரிங் ஒர்க் நிறையா இருந்தது. டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறேனுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே ஃபாக் லாம்ப்ஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் பிளேட்ஸுங்க. இந்த கிரில் எல்லாமே பிளாக் பண்ணியிருக்கேன். ஹெட்லைட் க்ளீன் பண்ணியிருக்கிறேனுங்க. ஹெட்லைட்ஸ் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிப்பு போட்டிருக்கிறேன். இது வந்து ரொம்ப பாரதிக்கு பிடிச்சதாம்மா இந்த கிளிப்பு, அதனால் கிளிப்பு போட்டிருக்குறேங்க 2 சைடுமே. அந்த டிஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறேனுங்க. எல்லாமே பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். வைப்பர் பிளேட்ஸ் மாற்றியாச்சு, வைப்பரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபிலிம் ஒட்டி இருக்கிறேனுங்க, சைட் ஃபிலிம்மு, அப்புறம் விண்ட்ஷீல்ட் ஃபிலிம் ஒட்டி இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சின்ன ஒரு குட்டி மிரர் ஒன்று மாட்டி இருக்குது. அப்புறம் டோர் கார்டு ஒட்டி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெயில் லைட் வந்து பிளாக் பண்ணியிருக்கு. எல்லாமே பிளாக் அண்ட் ரெட்டு காம்பினேஷன். மெயினான விஷயம் ஸ்பாய்லர், ஸ்போர்ட்ஸ் ஸ்பாய்லர் சொல்லி வேணும்னு கேட்டிருந்தாப்பிள்ளைங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பாய்லர் மாட்டி இருக்குது. அடுத்தது டோர் கார்டு, ஃபிலிம்மு ஆஸ் யூஷுவல் அந்த பக்கம் என்னவோ அதே தானுங்க. சென்டர் போஸ்ட் பிளாக் எல்லாம் பண்ணியிருக்குது. ரைட், அப்படியே நான் உங்களுக்கு இனி உள்ளே காமிக்கிட்டுங்களா? இன்னும் நிறைய பேர் பட்ஜெட் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன பட்ஜெட் கமெண்ட் கரெக்டானு பார்க்கலாம். என்ன கலருங்க, டாடாடாடா, சிகப்பா ஆரஞ்சு மாதிரி தெரியுதுங்க கலரே பார்க்குறக்கு. உள்ளுக்குள்ளே பெருசாக எதுவும் பண்ணலிங்க, ஏன்னா எல்லாமே பட்ஜெட்டில் பண்ணங்காட்டி உள்ளுக்குள்ளே பெருசாக எதுவும் பண்ணல. டோர் லைட்ஸ், ஆட்டோமேட்டிக் டோர் லைட்ஸ், ரிமோட். நான் உங்களுக்கு அந்த போன கரெக்டாக வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேனுங்க. இப்போலாம் ரிமோட் வந்துருச்சு. க்ரீன் வேணால் க்ரீன் மாற்றிக்கலாம். க்ரீன், ப்ளூ, ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு தான் செமையாக இருக்குதுங்க. அதுவும் மாறி மாறி எரியிற மாதிரி மாற்றிக்கலாம், நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டேன் சீட்ஸ், நம்மளுடைய ஃபேவரட் டேன் சீட்ஸ். ஃபுல் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டு. இந்த கீர் நாபுக்கு வந்து கவர் போட்டிருக்குதுங்க. ஸ்டேரிங் கிரிப் கவர் போட்டிருக்குதுங்க. ஸ்டேரிங் கிரிப் கவர் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் ஸ்டேரிங் கிரிப் கவர் பற்றி கேட்டிருக்கீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாமி படம், நம்ம மைக் மேன் சென்ட் பாட்டில், நம்ம பர்ஃப்யூமுங்க, நம்ம சூப்பர் கர்க்கர் வியூஸ் ஆஃப் ரித்திக்குடைய பர்ஃப்யூம். இவ்வளோ தான் உள்ளே பண்ணிச்சுங்க. இன்டீரியர் க்ளீனிங் பண்ணிச்சு சுத்தமாக. அப்போலிசரில் அழுக்கு இருந்தது, எல்லாம் எடுத்துட்டோம். இவ்வளோ தானுங்க. ஏன்னா நம்மளுக்கு பாரதி கொடுத்ததே வந்து ஒரு மீடியமான பட்ஜெட். அந்த மீடியமான பட்ஜெட்டில் இது எல்லாம் முடிச்சிருக்கிறோம். இதில் தான் மறந்துட்டுனா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் மறக்கலை. டாப் லைட் எல்இடி பண்ணுச்சு. டாப் லைட் எரியாமல் இருந்தது, அது எல்இடி பண்ணுச்சு. டாப் லைட் எல்இடி பண்ணிச்சு, மறந்துட்டுங்க. அடடா, லைட் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். நல்லா வெளிச்சமாக இருக்குது லைட் போட்டு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம சூப்பர் போங்க. நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு. நானே சூப்பர்னு சொல்லி எங்கன்னே பட்டுருச்சாட் இருக்குது. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பிரேக் அமுத்துனா லைட் எரியும். கலை 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 பிரேக் அமுத்து, ஒரே நிமிஷங்க, பிரேக் மட்டும் அமுத்தி காமிக்கிறேன். கீழே லைட் எரியும். விடு, அமுத்து, விடு. ஓகே, இரு அப்படி அந்த பக்கம் காமிச்சிட்றேன். இங்கேயும் பாருங்க. அமுத்து, விடு, அமுத்து, விட்டுரு. ஓகே, ஒரே நிமிஷம் இரு. டோர் சாத்திக்கும். இங்கே பார்த்தீங்களா சைடில் அப்படியே ரெட்டு. இது லைட் ஆஃப் பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும். ஒரே செகண்ட் இருங்க, லைட் ஆஃப் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணியிருக்கிறேனுங்க. இருங்க, உங்களுக்கு அமுத்தி காமிக்கிற பிரேக் லைட். இப்போது
எப்படி இருக்குன்னு பாருங்க நைட்டுக்கு லைட் இல்லாமல். பிரேக் அமுத்துங்க. இங்கே பாருங்க, அடேங்க அப்பா என்ன பவரு. பிரேக் லைட் பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு, செம சூப்பராக இருக்குது. இது வந்து பாரதியோட ஐடியா. பாரதி இந்த மாதிரி வேணும்னு கேட்டாப்புல, அதனால் விட்டம்து இன்னொருக்கா விட்டம்து அமுத்து. ஓகே சூப்பர். பார்த்தீங்கன்னா நைட் ஷேட்ஸ் எப்படி இருந்ததுன்னு செம சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் பல்பெல்லாம் எல்லோ தானுங்க, எதுவுமே பெருசாக பண்ணல. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு ஒரு லைக் என்ன போட்டு கமெண்ட் போட்டுருங்க. எஸ் மறக்கலைங்க. கண்டிப்பாக பட்ஜெட் சொல்கிறேன், உறுதியாக பட்ஜெட் சொல்கிறேன். போட்ட பட்ஜெட் ஒரு மீடியம் பட்ஜெட்டு போட்டோம். பட் ஆனால் கொடுத்த பட்ஜெட் பாரதி வந்து 60,000 ரூபா கொடுத்தாப்பிள்ளைங்க. 60,000. இந்த 60,000ல் இந்த பட்ஜெட்டை முடிச்சிருக்கிறோம். பட் ஆனால் எனக்கு கொடுத்த பட்ஜெட் பாரதி 60 தான். ஆனால் இது வந்த பட்ஜெட் வந்து 70 வந்துருச்சுங்க. ஏன்னா கடைசியாக வந்து 2-3 வேலைகள், அந்த ஸ்பாய்லர் மெயினாக இந்த வேலைகள்லாம் சொன்னங்காட்டி கொஞ்சம் ஒரு 70,000 பட்ஜெட் வந்துருச்சு. ஆனால் அந்த குறைந்த பட்ஜெட்லேயே முடிச்சு கொடுங்கண்ணான்னு சொல்லி தான் ரொம்ப இதாக கேட்டிருந்தாப்பிள்ளைங்க. அதனால் வந்து இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவாக தோணுதா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங், ஃபிலிம்மு சீட் கவரு, ஃபுல் மேட், நூடுல்ஸ் மேட்டு, ஸ்பாய்லரு எல்லா ஒர்க்கும் சேர்ந்து. சரிங்க, அடுத்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டிஎம்எஃப். நன்றி, வணக்கம்.